ஆக நான் ஒரு உக்ரானக்காரனாய் தேவனுக்கு கணக்கு கொடுப்பது அவசியமாய் இருக்கிறது. முதல் காரியம், faithfulness will evaluate you. படலாமா? உண்மை தன்மை உங்களை மதிப்பிடுகிறதா இருக்கிறது, என்னை மதிப்பீடு செய்கிறதா இருக்கிறது. நான் உண்மையா இருக்கிறேனா இல்லையா அப்படின்றத வச்சு எனக்கு மதிப்பு கிடைக்கும், எனக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்கும், எனக்கு கனம் கிடைக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த பஞ்சுவாலிட்டி விஷயத்துல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் டைமிங்ல உண்மையா இல்லைன்னு சொன்னா மதிப்பு கிடைக்குமா? எல்லாத்துலயுமே சரியா இருந்துட்டு டைமிங்ல உண்மையா இல்லைன்னா மதிப்பு கிடைக்குமா? சில பேர் ஆராதனை ஆரம்பிப்பாங்க, ஆரம்பிக்கிற டைமும் இருக்காது, முடிக்கிற டைமும் இருக்காது. கேட்டா ஆவியானவர் மேல போட்டுருவாங்க. ஆவியானவர் இப்பதான் ஆரம்பிக்க சொன்னாரு, ஆவியில நிரம்பிட்டு, கரெக்ட் சரிதான், ஆவியில நிரம்பிட்டு டைம் இல்லாம அப்புறம் 4 மணி வரைக்கும் ஆராதிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆண்டவர் ஒழுங்கின் தேவன். He is the God of order. Hallelujah. அவர் ஒழுங்கின் தேவன். ஆக டைமிங் ரொம்ப முக்கியம். அப்ப நான் அதில் உண்மை இல்லைன்னு சொன்னா நான் இவாலுவேட் ஆவேன். இப்போ இல்லைப்பா, நம்மளுக்கு ஒரு டைம் சொல்லுவாங்க, பாஸ்டர் 9 மணிக்கு வந்துருங்க. நம்ம 9 மணிக்கு அங்கே இருக்குவோம், ஆனால் 9 மணிக்கு அங்கே இருக்க மாட்டாங்க. அடுத்த தடவையிலேருந்து நம்ம என்ன தடவை செய்வோம், நம்ம அவருக்கு டைம் சொல்லும் போது நீங்க 9 மணிக்கு அங்கே இருங்க, ஆனால் நான் 9:30 மணிக்கு தான் வருவேன். ஏன்னா உங்க டைமிங் தான் எனக்கு தெரியுது, உங்களை நான் கணக்கு போட்டுட்டேன். புரியுதுங்களா உங்களுக்கு? ஆக ஃபெய்த்ஃபுல், டைமிங்ல ஃபெய்த்ஃபுல் இருக்கணும். அப்ப நான் ஃபெய்த்ஃபுல்னஸ் will evaluate you. உண்மை தன்மை என்னையும் உங்களையும் மதிப்பீடு செய்கிறதா இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, லூக்கா 16:10 ஆண்டவர் சொல்றாரு, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், அழகா சொல்றாரு, கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன், அவ்வளவுதான் மேட்டர், அநேகத்திலும் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான். ஆகிற பிறகு என்னன்னு சொல்றாரு, என்ன? ஆமா, இது முக்கியம் இல்லை. இப்போ நமக்கு அந்த முதல் பாட்டு மட்டும் எப்பயுமே தெரியும். ஆனா இது கவனிங்க, என்னவா? கொஞ்சத்தில் உண்மையுள்ளவன் அநேகத்தில் உண்மையுள்ளவனா இருக்கிறான். கரெக்ட், ஆண்டவர் சொன்னது பெர்ஃபெக்ட், 100% பெர்ஃபெக்ட். அப்படியே கொஞ்சம் பி பாட்டையும் வாசிக்கலாம். கொஞ்சத்திலே அநீதியுள்ளவன் அநேகத்திலும் அநீதியுள்ள. அப்ப நம்ம இவாலுவேட் பண்றோம் பாருங்க, கணக்கு போடுறோம் பாருங்க, மதிப்பீடு செய்கிறோம் பாருங்க. ஆக உண்மையுள்ளவர்களாய் இருப்பது மிக அவசியம். உண்மையுள்ளவர்களாய் இருந்தால் தான் கனியுள்ளவர்களாய் நாம் இருப்போம். உண்மையாயிரு, உண்மையுள்ளவனாயிரு. நாம் நம் பேச்சில் உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். பேச்சு கொடுத்துட்டோன்னு சொன்னா முடிந்த அளவுக்கு அதை நிறைவேற்றுறதுக்கு பார்க்கணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், யாருக்குமே வாக்கு கொடுக்குறதே இல்லைன்னு. ஏன்னா நிறைவேற்றுறதுக்கு முடியலையே. அதனால முடிஞ்ச அளவுக்கு யாருக்கும் ப்ராமிஸ் பண்றதில்லை. நான் சொல்லாம செஞ்சிருவேன், சொல்லிட்டா செஞ்சு ஆகணுமே. பேச்சில் உண்மையுள்ளவர்களாக இருக்கணும், செயலில் உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். நான் செய்கிற செயல் உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். என் பார்வையில் கூட நான் உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். நான் சிரிக்கிற சிரிப்பிலும் உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். நான் சிந்திக்கிற சிந்தனையில் உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். என் மனதில் நான் உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். நான் என் இருதயத்தில் நான் உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். காரணம், உண்மையுள்ள தேவனை நான் நீங்கள் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. God of faithfulness, God of faithful one. ஆண்டவர் உண்மையுள்ளவர், என் தேவன் உண்மையுள்ளவர். வேதம் அதுதான் சொல்லுகிறது. உண்மைத்தன்மை வைத்துதான் என் குணாதிசயமும் தீர்மானிக்கப்படுகிறது. அதான் இவாலுவேட் பண்றாங்க பாருங்க. இவாலுவேஷன் எக்ஸாம் எழுதி எந்த அளவுக்கு எனக்கு மதிப்பீடு கிடைக்கு, எந்த அளவுக்கு எனக்கு மார்க் கிடைக்கும். ஏன்னா படிச்சிருக்கிறோம், இவ்வளவு முடிச்சிருக்கிறோம்,
ஆனால் என் வாழ்க்கையில் நான் பேசுகிற பேச்சு, என்னுடைய செயல், என்னுடைய மனது, என்னுடைய பார்வை, என்னுடைய சிரிப்பு, என்னுடைய சிந்தனை, என்னுடைய இருதயம் எந்த அளவுக்கு உண்மையாய் இந்த உலகத்திலே நான் நடந்து கொள்கிறேனோ அதை வைத்துதான் என் குணாதிசயம் மதிப்பிடப்படுகிறது. என் உண்மைத்தன்மை மதிப்பிடப்படுகிறது. இவாலுவேட் செய்வாங்க நிறைய பேர். Hold faithfulness and sincerity as first principles. முதல் பிரின்சிபலா அல்லது முதல் கொள்கையா ஃபெய்த்ஃபுல்னஸை வச்சுக்கோங்க, சின்சியாரிட்டியை வச்சுக்கோங்கன்னு சொல்லி ஒருத்தர் சொல்றாரு. நான் உண்மையா இருக்கணும்ப்பா. ஒருத்தருக்கு இந்த டைமுக்கு வரேன்னு சொன்னா உண்மையா இருக்கணும். ஒப்பு கொடுத்துட்டேன்னா உண்மையா இருக்கணும். ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டேன்னா திரும்பி பார்க்க மாட்டேன், என்ன பண்ண மாட்டேன். ஆண்டவர் என்னை உங்களை நம்பி என்ன பண்றாரு? உண்மையுள்ளவனாய் இருப்பன் நம்பி என்ன பண்றாரு? பேச மாட்டீங்களா? எனக்கு ஊழியத்தை கொடுக்கிறார், எனக்கு பொறுப்பை கொடுக்கிறார், எனக்கு கனத்தை கொடுக்கிறாரு. அப்ப நான் என்ன பண்ணணும்? பாட்டு மட்டும் நம்ம பாடிடணும். உண்மையுள்ளவன் என்று கருதி ஊழியம் தந்தீரையா, அப்படி நன்றி பாடிடுவோம். நன்றி நன்றி ஐயா. ஆனால் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோமா? கொஞ்சம் எவாலுவேட் பண்ணுங்க. ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கிறோமா? ஃபெய்த்ஃபுல்னஸாக இருக்கிறோமா? நான் ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கும்போது என்னையும் உங்களை அது என்ன பண்ணுது? எவாலுவேட் பண்ணுது. ஒருத்தர் அதான் சொல்கிறார், முதல் பிரின்சிபல் அதை வச்சுக்கோங்க. நான் உண்மையாக இருக்கணும், எல்லாருக்கும் உண்மையாக இருக்கணும். என் மனைவிக்கு உண்மையாக இருக்கணும், என் கணவனுக்கு உண்மையாக இருக்கணும். ஆண்டவர் சொல்கிறார், ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்கிறாரு, வேற எந்த விஷயத்தையும் சொல்லல. மனைவி நீ தள்ளிவிட நினைக்கிற அப்படின்னு சொன்னா, உன் கணவனை தள்ளிவிட நினைக்கிறேன்னு சொன்னா ஒரே ஒரு விஷயத்த சொல்றாரு, உண்மை இல்லைன்னா அதை மட்டும் தான் சொல்றாரு. அப்ப எவ்வளோ முக்கியமான காரியம் பாருங்க. அவர் அதை அனுமதிக்கிறார். டிவோர்ஸ் விஷயத்தை கர்த்தர் பேசுறார், உண்மைதான். ஆனா ஒரே ஒரு காரியம் தான் முக்கியம். அதில் மட்டும்தான் நீ கவனமா இருக்கணும். அதை தவிர்த்து அவன் அதை சொல்லிட்டா இதை சொல்லிட்டா, அந்த சும்மா சாக்கு, நொண்டி சாக்கு, கொரட்டை விடுறதுக்கெல்லாம் டிவோர்ஸ் பண்ணிட்டு உட்காரக்கூடாது. வெளிநாட்டில் ஒருத்தர் அப்படிதான் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு அம்மா கொரட்டை விட்டுச்சுன்னு சொல்லி டிவோர்ஸ் பண்ணியிருக்குது போய். ஆமா, அம்மா கொரட்டை விட்டுறதுக்கெல்லாமா? ஏன் தமிழ்நாட்டு மக்கள், நம்ம தமிழ் மக்கள்லாம் எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டு பெண்மணிகள்லாம் அவ்வளோ மேலானவங்க. என்ன சகிப்பு தன்மை கற்றுக்கணும். நாளைக்கு மாறிடுவார். என்ன பாஸ்டர், வேற லேடிஸ் மட்டும் போட்டு காக்கா பிடிக்கிறீங்க? என்ன உண்மையிலே சகிப்புத்தன்மை நான் ஒத்துக்கிறேன், பெண்களுக்கு தான். ஆஹா, என்ன கை தட்ட. ஸோ நல்லா கவனிங்க. ஃபெய்த்ஃபுல்னஸ் is very very important. Faithfulness will evaluate you. நான் உண்மையா இருக்கிறேனா இல்லையான்றது முக்கியம். ஆண்டவர் அதனால தான் அதை சொல்றாரு. உன் ரெண்டு கண்ணில் ஒரு கண் என்ன பண்ணுது? இடரலா இருந்துச்சுன்னா கண்ணை பிடுங்கி போடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கிருந்து வரும்போது தான் இந்த விஷயத்தை பேசுறாரு. நீங்க போய் வீட்டில் வாசிங்க, அதுக்கு டைம் இல்லை, அது வேற சப்ஜெக்ட். நீ ஒரு கையோடு பரலோகத்துக்கு பரவாயில்ல, ரெண்டு கையோடு போக முடியாது. போகலனாலும் பரவாயில்ல, போகிறத ரெண்டு கையோடு நீ எதுக்கு போகிறத விட அங்கே போயிட்டு பாடுன்றார். ஸோ கவனிங்க. திருவள்ளுவர் ஐயாவும் கொஞ்சம் யாரோ சொல்கிறாங்க, திருவள்ளுவர் சொல்கிறதையும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். அப்புறம் ஆன்லைனில் கேட்குறவங்க நீங்கள் ஏன் திருவள்ளுவரை பற்றியெல்லாம் பேச, அவரையும் ஒரு நம்ம மனுஷனாக எடுத்துக்கிறேன். எவ்வளோ நல்ல விஷயங்களை சொல்லிக்கிறாரு. இன்னொன்று நிறைய வேதத்திலிருந்தும் ஒத்து இருக்கு. வாய்மை எனப்படுவது யாதெனில் யாதொன்றும் தீதில்லாத செயல். என்னமா உண்மைன்னு சொல்லப்படுவது என்னன்னா, பிறருக்கு தீங்கு தராத சொற்களை சொல்வதாகும். உண்மையா இருக்கணும். பொய் சொல்லாம இன்னொருத்தர் சொல்லால கூட காயப்படுத்தக்கூடாது. பொய்யாமை ஆற்றின் அளம்பெற செய்யாமை நன்று.
என்னவா, பொய் சொல்லாத தன்மையை ஒருவர் நிலைத்து நின்று கடைபிடித்தால் அவர் வேறு அறங்களை செய்யாமலே நன்மை பெறலாம். வேற எதுவும் பெருசா செஞ்சுக்க வேண்டியதில்லை. நான் என்ன பண்ணுமா, பொய் சொல்லாம அந்த உண்மை தன்மையில நான் நிலைத்திருந்தா போதுமா, நிறைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம். பாருங்க, எல்லாம் கடவுளுடைய வார்த்தைகள் தான். கொஞ்சத்தில் உண்மையுள்ளவன், சிம்பிளா இவர் சொல்றாரு, மனத்தொடு வாய்மை மொழியின் தவத்தொடு தானம் செய்வாரின் தலை. தானம் செய்வாரின் தலை. ஒருவன் தன் மனதிற்கு உடன்பட்ட உண்மையை சொன்னால் அவன் தவமும் தானமும் செய்பவர்களை விட மிகச் சிறந்தவன். ஒருவன் தன் மனதிற்கு உடன்பட்ட உண்மையா நடந்துகிட்டனா, அவன் தானம் தர்மம் செய்யறாங்க பாருங்க, நான் அதை செய்யறேன் இதை செய்யறேன் அப்படின்னு பெரிய கதைகள்லாம் சொல்றாங்களே, அவங்கள விட பெரிய ஆளாம் யாரு, உண்மையா நடந்துக்கிறவங்க. பெரிய அநியாயம் செஞ்சுட்டு உண்மை இல்லாம நடந்துகிட்டு எவ்வளவு பெரிய தானம் செஞ்சு என்னங்க பிரயோஜனம்? உண்மையுள்ளவர்களா இருப்பது மிக அவசியம். யோசேப்பை கொஞ்சம் எடுத்து பாருங்க, என்ன பாடு. நம்ம சொல்லலாம் சாக்கு, அதனால நான் உண்மை இல்லாத போயிட்டேன், இதனால நான் உண்மை இல்லாத நான் போயிட்டேன், சாக்கு சொல்றோமா? இதனால நான் அதை பண்ணல, அதனால நான் அதை பண்ணல. ஆனா யோசேப்புக்கு சொல்றதுக்கு நிறைய சாக்கு இருந்தாலும் கடைசி வரைக்கும் உண்மையா இருந்தாரு யோசேப்பு. எல்லா இடத்துலயும் உண்மையா இருந்தார். குழியில இருக்கும் போது உண்மையா இருந்தாரு, குகையில இருக்கும் போது உண்மையா இருந்தாரு, அடிமையா இருக்கும் போது உண்மையா இருந்தாரு, சிறையில் இருக்கும் போது உண்மையா இருந்தாரு. அப்போ அந்த உண்மைத்தன்மை தான் அவனை உயர்த்துச்சு, அவரை உயர்த்துச்சு. எனக்கு உங்களுக்கு சாக்கு சிம்பிளா பொய் சொல்லிருக்கோம். பொய்ய எவ்வளவு அழகா சொல்றோம். ஒரு பொய் சொல்லிட்டோம்னா, பொய் இந்த உலகத்தில் நீங்க எவ்வளவு பெரிய பணத்துக்கான வட்டி வாங்குங்க, நீங்க பொய் சொல்றீங்க பாருங்க, அதுக்கு வட்டி ஜாஸ்தி. ஏன்னா பொய் சொன்னு சொன்னா அதுக்கு பொய்க்கு மேல பொய், வட்டிக்கு மேல வட்டி சொல்றோம்ல, அது போல பொய்க்கு மேல பொய். அந்த பொய்யை மறைக்க அந்த பொய், அந்த பொய்யை மறைக்க இந்த பொய், இந்த பொய் 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 பொய், வாழ்க்கையே பொய். மறைமுகமா பொய் பேசுறவங்க யாரை ஆராதிக்கிறாங்க? சாத்தானை தான் ஆராதிக்கிறாங்க. ஏன்னா பிசாசு யாரா? பொய்யனும் பொய்யுக்கு பிதாவும். அப்ப பொய் நான் பேசுறேன்னா சொல்லிக்கங்க நீங்க, நான் சொல்றேன், நான் பொய் பேசணும்னா பிசாசை மறைமுகமா ஆராதிக்கிறேன்னு அர்த்தம். ஆமா, என்ன பாஸ்டர் இவ்வளவு பெரிய வார்த்தை சொல்லிட்டீங்க, நான் எதுக்கோ சொன்னோம் பாஸ்டர். சொல்லாதீங்க, பொய் சொல்லாதீங்க. அது ஆண்டவருடைய வசனங்க, ஆண்டவருடைய வார்த்தை இல்லையா, பொய் அவருடைய கட்டளை இல்லையா. பொய் ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்படக்கூடாது. யோசேப்பு எவ்வளவு அழகா தன்னுடைய சகோதரர்கள் தன்னை வெறுத்து தள்ளி, தன்னை சாகடிக்கணும்னு தள்ளி, அந்த நேரத்தில் அவங்க உண்மையா இருக்கிறாங்க, பேச்சில் கூட உண்மையா இருக்கிறார் பாருங்க. சகோதரர்கள் திருப்பம் வரும்போது என்ன அழகா பேசுறாரு, நம்ம பார்த்தோம் இந்த நியூ இயர், போன நியூ இயரா அதுக்கு முந்தின நியூ இயரா, என்ன அழகா பேசுறாரு. நான் உங்களை காப்பாற்றுறதுக்காக என்ன முன்னாடியே இந்த கஷ்டங்கள்லாம் அனுபவிக்க கொண்டு வந்துட்டார் அப்படின்னு சொல்றாரு. என்ன உண்மை பாருங்க யோசேப்புக்கு. ஏன் யாரு துரோகம் செஞ்சவங்களுக்கு சொல்றாரு, துரோகம் செஞ்சவங்களுக்கு, தன்னை 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 அடிமையா வித்தவனுக்கு, குழியில தள்ளனவங்களுக்கு உண்மையாகிறாரு. இன்னைக்கு நம்ம சொந்த பொண்டாட்டிக்கு, சொந்த புருஷனுக்கு, சொந்த பிள்ளைங்களுக்கு, சொந்த அப்பா அம்மாவுக்கு, சொந்த ஊழியக்காரனுக்கு, விசுவாசிக்கு உண்மையா இருக்க மாட்டேங்கிறோம். சிம்பிளா சொல்லிடுறோம் பொய். கவனிக்கணும். faithfulness will bring fruitful life. உண்மை தன்மை தான் எனக்கு ஃப்ரூட்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையை கொடுக்கும். ஆண்டவர் ஃபாதர் பாடுறாரு, ஒரு வசனத்தை எடுத்து அழகா பாடுறாரு. கர்த்தாவே உமது கூடாரத்தில் யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவார்? பக்தன் பாடுறாரு. அதை இவரு அழகா என்ன அழகா பாட்டா பாடுறாரு.
கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார், குடியிருப்பவன் யார். வெறும் கல்லறையில் மட்டும் பாடிட்டு வந்துடுறோம். நம்ம இன்னைக்கு பாட போறோம். பாடலாமா? கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார், குடியிருப்பவன் யார் அப்படின்னு கேள்வி கேட்டு அவரே பதில் சொல்றாரு. உத்தமனாய் தினம் நடந்து நீதியிலே நிலை நிற்பவன், உத்தமனாய் தினம் நடந்து நீதியிலே நிலை நிற்பவன், மனதார சத்தியத்தையே தினந்தோறும் பேசுபவனே. கரங்களை தட்டலாமா? மனதார சத்தியத்தையே தினந்தோறும் பேசுபவனே. இன்னொரு வார்த்தை பாடுறார் பாருங்க. கர்த்தருக்கு பயந்தவரை காலமெல்லாம் கனம் செய்பவன், கர்த்தருக்கு பயந்தவரை காலமெல்லாம் கனம் செய்பவன், ஆணையிட்டு நஷ்டம் வந்தாலும் தவறாமல் இருப்பவனே. இந்த தவறாமலுக்கு உண்மையாய் இருப்பவன் பாடலாமா? ஆணையிட்டு நஷ்டம் வந்தாலும் உண்மையாய் இருப்பவனே. கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார், குடியிருப்பவன் யார். ஹல்லேலூயா. இதுதான் முக்கியம். உண்மையா இருக்கணும். faithfulness will evaluate you and I. நாவினால் புறங்கூறாமல், தோழனுக்கு தீங்கு செய்யாமல், நிந்தையான பேச்சுகளை பேசாமல் இருப்பவன் தான் உண்மை உள்ளவன். அவன் தான் கர்த்தருடைய கூடாரத்தில், ஆண்டவர் சொல்றார்ல யோவான் 14 அதிகாரத்தில், என் பிதாவின் வீட்டில் அதிக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாத இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நான் போறேன், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்றேன். அங்க நிலை கொண்டிருப்பவன் தான் உண்மை உள்ளவன். உண்மையுள்ள இருப்பது மிக அவசியம். ஏன்னா அப்பதான் நான் முழுமையான கனிகளை கொடுக்க முடியும். நான் நிலைத்திருக்கல வேர்ல மரம் கனி கொடுக்காது. நான் அவருக்குள்ள உண்மையாய் நிலைத்திருக்கலன்னு சொன்னா நான் கனி கொடுக்க முடியும்.